செய்வாராக. பசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, மகிமை உள்ளவராக வந்திருக்கிறபடியினால் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியால் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்ரீகாந்தி ராபானி கராதரபானா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவாதிபதியாகிய கர்த்தர் பரிசுத்தர். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இரட்சகராகிய தேவனை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வல்லமை உள்ளவராகிய தேவனை துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவராகிய தேவனை துதிக்கிறோம். அதிசயங்களின் ராஜாவாகிய கர்த்தரை துதிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவாகிய கர்த்தரை துதிக்கிறோம். ஹalleluya. ரீபா கரோ துனா ஹந்தா. ஆவியானவரே, நீரே எங்களுக்கு எல்லாவையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ரீகாவா கராதீனமா தீகராதனமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரை துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி, 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 நன்றி. எங்களை நேசிக்கிறவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. காக்கும் கரங்கள் கொண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். காக்கும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார் கிருபையாலே.
அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. தேவாவி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். தேவாவி என்மேல் அமர நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கர்த்தர் என்னை கரம் பிடித்தார், கண்மலை மேல் அடிகள் உறுதிப்படுத்தினார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நல்ல பிதாவே, இந்த காலை வேளை என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே எனக்கும் எங்களுக்கும் பிரீதியாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 33வது நாள் உபவாச எஸ்ராவின் உபவாச ஜபத்தில் இந்த அதிகாலையில வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வணங்கி நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11 13 வரை உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசஷ்டா கொடுத்த சன்னதி நகலாவது. ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற
இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும் போகலாம் என்று தம்மாலே உத்தரவாகிறது. இந்த வசனங்களிலே பார்க்கும்போது முதலாவது படித்து தேறின வேதவாரகன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதவாரகன் எஸ்ரா என்று சொல்லுகிறார். ஆகவே நேற்றைய தினத்திலே நாம் 3 சம்பவங்களை பார்த்தோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அதே ஆதியாகமம் 17:1 பார்த்தோம். ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்னாகமம் 14:24 32:11 நாம் படித்தோம். காலேப் வேறு ஆவியை உடையவனாயிருந்து கர்த்தருக்கு உத்தமமாக நடந்தான் என்று வாசிக்கிறோம். யோசுவா 14:8-9 வாசிக்கிறோம். யோசுவா சொல்லுகிறார், நானோ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சுருக்கமாக 3 சம்பவங்களை நாம் முடித்து ஜெபத்திலே கடந்து போகலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கேட்கல. எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவர் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டான். பாருங்க, ஆண்டவர் காலேபை பார்த்து சொல்லுகிறார், உத்தமனாகிய காலேப் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் உத்தமர்களாக இருக்க வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது. அந்த வசனத்தை நான் படிச்சப்ப ஆண்டவர் எவ்வளவு தெளிவா காலேபை பற்றி 3 முறை குறிப்பிடுகிறார். எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், கானான் தேசத்தை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால், கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டான். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேல் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை என்றார். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகி யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்தி அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்த நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். உத்தமமாய் பின்பற்றின காலை அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார், அதில் பிரவேசிப்பார். இதுதாங்க சத்தியம். உத்தமமாய் பின்பற்றவங்க எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்.
பூமியிலே சாந்த குணமுள்ளவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்க வேண்டும், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்திலே ஒரு மிஷனரி சாட்சி சொல்லுகிறார், எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற கர்த்தர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை, பிள்ளை செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்தார். கர்த்தர் செய்தார் என்று சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிகுந்த ஆச்சரியம். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆகவே உத்தமமாக நாம் கர்த்தரை பின்பற்றினால் நாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நாம் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கொலேசியர் 3. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. மேலானவைகளை நாம் நாடும் போது நமக்குள்ளே ஒரு உத்தமம் என்கிற ஒரு பரிசுத்தம் உருவாகிறது. இந்த உத்தமம் என்கிற இந்த பரிசுத்தம் நமக்குள்ளே உருவாகும் பட்சத்தில் பூமியிலே எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு கர்த்தர் நம்மை தகுதி உடையவராக வைக்கிறார். ஆகவே நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரலாக இருந்து கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். உபாகமம் 18 13வது வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. 2 வரிதான், திருக்குறள் மாதிரி. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவாய். இப்போ 14வது வசனத்துல என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமல் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் செய்வார். உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு வேண்டிக் கொண்டபடியெல்லாம் செய்வார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? ஆமென். ஆகவே உத்தமனாய் இருக்க கடவாய். நாம் உத்தமமாய் இருக்கும் பட்சத்தில் தேவன் நம் நடுவிலே பெரியவராயிருந்து மகிமையானவராயிருந்து அதிசயமான காரியங்களை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ 2வதாக நாம் படிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
அதற்கு போவாஸ், மகளே, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால், ஐஸ்வர்யமான வாலிபர்களின் பிறகே போகாததினால், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. எல்லாம் அருமையான வார்த்தை பாருங்க. ரூத் நகோமியின் வார்த்தையின்படி 3ஆம் அதிகாரம் அந்த 1-2 வசனங்களை வாசிக்கும் போது உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அவ்வளவு பென்டாஸ்டிக்கா அந்த வசனங்கள் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ரொம்ப டேஸ்ட் பண்ணி நான் படிச்சேன். என்ன அருமையா சொல்றாங்க பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல, பின்பு அவள் மாமியாகிய நகோமி, பின்பு அவள் மாமியாகிய நகோமின்னு படிக்கணும். அவளை நோக்கி என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூட இருந்தாயே, நீ போவாசின் வேலைக்காரிகளோடு கூட இருந்தாயே. அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா. இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி, நல்லா படி, குளித்து உட்கார்ந்து போய் எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு, அப்படி படி, உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ, அந்த களத்திற்கு போ. பாருங்க, அந்த மனுஷன் குடித்து புசித்து குடித்து தீரும் மட்டும், புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு, அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு. ஒருவேளை நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி நினைச்சுன்னு இருப்பாங்களோ, சாப்பிடும்போது பார்த்துன்னு இருந்தா என்ன வருமா, வயிறு வலி வருமா, மணிக்கு தெரிஞ்சுப்பா. பாருங்க, அவன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு படாமல் இரு. ஒரு மாமியா இந்த நகோமிய இங்க பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் ரூத் என்கிற சபையை மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்கிற போவாசோடு இணைக்கிறதற்கு ஆவியானவர் எவ்வளோ நல்ல காரியத்தை செய்கிறார். உலக பிரகாரமான மாமியாரா இருந்தா நிறைய மாமியாருங்க பொறாம, பச்சரிப்பு, பிள்ளைங்க மனைவியோட நல்லா ஐக்கியமா இருக்கிறது பிடிக்காம, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பயங்கரமா இருப்பாங்க. அப்புறம் ஜபம் பண்ணுவாங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குருன்னு பார்ப்பாங்க. அப்புறம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதுக்கு பேர் தான் போலுகிறது குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. ஆனா இந்த மாமியா இந்த வசனம் நேற்று படிச்ச அந்த உடம்பெல்லாம் புல்லரிச்சு. என்ன அருமையான வார்த்தை. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. சூப்பர் இல்ல? ஆமா. இன்னைக்கு யாருங்க
மருமகள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியமாய் இருக்க சுகத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லுகிற மாமியாருங்க யார்? எங்கேயோ 1-2 அத்தி பூத்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாமியார் ரொம்ப அருமையான மாமியார், சூப்பர். இந்த மாமியாருக்கு நல்ல ஒரு கை கட்டு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அப்போ அந்த உத்தம குணம் ரூத்துக்குள்ள இருந்தபடியினாலே மாமியார ஆண்டவர் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிடுறார். இந்த மாமியார் தான் சொன்னாங்க, இனி எனக்கு கல்யாணம் ஆகி நான் பிள்ளைங்களை பெற்று அவங்களுக்கு நீ மனைவியாய் வர்றதுக்குள்ள நீ குடுகுடு கேள்வி ஆயிடுவ, நீ திரும்பி போ உன் தேசத்துக்கு. 2 பேரும் போய் உங்களுக்கு யாரோட வாழ்க்கைப்பட்டு வாழணுமோ அவங்களோட வாழ்க்கைப்பட்டு சுகமா இருங்கன்னு மாமியார் சொல்ற ஒரு நல்ல ஆலோசனை. இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்களா? கர்த்தருக்கு ஆமா. புருஷன் எப்ப சாவ போறான்னு இருந்தாங்க, செத்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடிய உலகம் இது. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ சொல்லிட்டு நீ குளித்து உன் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு தலைக்கு எண்ணெய் பூசி இந்த போவாஸ் தூற்றுகிற இடத்துக்கு போ. ஆமா, ஆண்டவர் கூட தூற்றுவார். கர்த்தருடைய கையிலே தூற்று கூட இருக்கிறது, அவர் தூற்றுவார். பதறுகளை எல்லாம் அக்கினியிலே சுட்டெரிப்பார்கள். ஆனா இப்ப நம்ம ஊர்ல பதறெல்லாம் என்ன பண்றாங்க? வாத்துங்களுக்கு எடுத்து வச்சிடறாங்க. இன்னும் ரொம்ப பதறா இருக்கிறதெல்லாம் தான் வயல்ல கொண்டு போய் காய்னியில கொட்டிடுறாங்க, அது மக்கி எருவா மாறுது. ஆகவே கர்த்தரும் வருகையிலே அவர் கையில தூற்று கூட இருக்குதான், அதை தூற்றுவாராம். எங்க போவாஸ் தன்னுடைய களத்திலே தூற்றுவான், ராத்திரில தூற்றுவான். ராத்திரில ஏன் தூற்றுவாங்க? பகல்ல வெயிலா இருக்கும், காற்று சரியா வராது. ராத்திரியில குளிர்ச்சியா இருக்கும், காற்று நல்ல வீசும். அதனால்தான் ராத்திரியில தூற்றுவான். இப்படி ஆண்டவரும் அவருடைய வருகையில அவர் கையில ஒரு தூற்றுக்குடை வச்சிருக்கிறாராம். அதுல அவர் தூற்றுவார். பதரோ அவியாத அக்கினியில சுட்டெரிப்பார். நல்ல மணிகளை களஞ்சியத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்ப்பார். இந்த நகோமியினுடைய வார்த்தையின்படி நான் முதல்ல சொன்னேன், இந்த நகோமிய பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக சிந்திக்கிறோம். 2வது போவாசை மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சிந்திக்கிறோம். ரூத்தை சபைக்கு அடையாளமாக சிந்திக்கிறோம். சபை வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நீங்களும் நானும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து வாங்கப்பட்ட சபை. ஆமீன் சொல்லலாமா? மகிழ்ச்சியா சொல்லலாமா? ஆகவே இந்த விலைக்கிரயமாக வாங்கப்பட்ட இந்த சபை எப்படி இருக்கணுமா? கரை திரையற்ற கற்புள்ள கன்னிகையாக அந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜா வார்த்தையாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்கு, மணவாளனை தரிசிப்பதற்கு ஒரு பக்கம் ஆயத்தமாக வேண்டும். இப்போ நாம் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு நமக்கு உத்தம இருதயம் தேவை.
முடிஞ்சவங்க வலது கையை இருதயத்து மேலே வைத்து, நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன், ரூத்துக்குள் இருந்த அந்த உத்தம இருதயத்தை எனக்கு தாரும். என் சபையில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு, தலைவிகளுக்கு தாரும். வாலிபர்களுக்கு தாரும். இளம் வாலிபர்களுக்கு தாரும். குழந்தை பருவத்திலேயே இருக்கிறவர்களுக்கு தாரும். இந்த உத்தம இருதயத்தை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த ரூத் உத்தம இருதயத்தோ அழகா சொல்றாரு, முந்தின குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின குணம். மறுபடியும் அந்த 3:10 வாசிங்க. அதற்கு அவள் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயா. எப்படி அப்படியே லிங்க் ஆகுது. ஒரு நிமிஷம் இருமா. அப்படியே எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. அங்க மாமியார் சொல்றா, மகளே, என் மகளே, நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ. இங்கே போவா சொல்றார், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான. இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. தரித்திரரும் ஐஸ்வர்யவான்கள். பாருங்க, தரித்திரன் பின்னால நீ போகாம, ஐஸ்வர்யவான்கள் பின்னாலே போகாம, வாலிபர்களின் பிறகே போகாததினால், தரித்திரர் ஐஸ்வர்யம் என்கிற வாலிபர்களுக்கு பின்னாலே போகாததினால், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. நல்ல ஆமேன் சொல்லி, ஆமேன். நல்ல கைகளை தட்டி கத்தர ஸ்தோத்திரமானலாம். ரீபா தானா கபா கதா ரபானா ஹல்லேலூயா. அப்போ முந்தின அப்படின்னும் போது, அவள் ஒரு விக்கிரக ஆராதனை காரியா இருக்கும் போது, அந்த விக்கிரகங்கள் மேலே கொண்ட அந்த பக்தி, அந்த விக்கிரகங்கள் மேல் கொண்ட அந்த உண்மை, அந்த விக்கிரகங்கள் மேல வைத்திருந்த அந்த உத்தமம், அந்த 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 காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். பைபிள் சொல்லுது, கர்த்தர் பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் சங்கீதங்கள்ல சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த அம்மா முந்தின நற்குணம் எப்படி இருக்குது? தாங்க புருஷன் போனாலும் பரவாயில்லை, எது இல்லைனாலும் பரவாயில்லை, எப்படியோ என் மாமியா பின்னால வந்துட்டேன், வாழ்விலும் தாழ்விலும். திருமணத்துல கூட நாங்க சொல்ல வைக்கிறோம், கையை பிடிச்ச பிறகு உன்னை எனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லிட்டு, என் வாழ்விலும் தாழ்விலும், நன்மையிலும் தீமையிலும், சுகத்திலும் துக்கத்திலும் என்னுடைய எல்லா சம்பத்தையும் உனக்கு கொடுத்து, பிறர் முகம் பாராமல் உனக்கே நான் புருஷனாய் இருப்பேன், வாக்கு கொடுக்கிறேன்னு சொல்றோம். ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, ஒரு குழந்தை பிறந்த பிறகு, 2வது குழந்தை பிறந்த பிறகு, நம்முடைய செக்ஷுவல் காரியத்துல தாறுமாறா போறோம். ஆனா இந்த அம்மா பாருங்க, அவள் கன்னி பெண்ணா இருக்கும் போதும், அல்லது ரூத்து நகோமிக்கு மருமகளா வந்த போதும், சரியா,
ரெண்டு தன் புருஷனை இழந்த பிறகும் மாமியாரை பிடித்து கொண்டு ஓடி வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்துல சிலரெல்லாம் நான் நிறைய பாராட்டுவேன். எந்த நிலையிலும் மாமியாரை விட்டுற மாட்டாங்க. ஆனா சிலர் விட்டுருவாங்க, புசுக்கு புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அவங்களால நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் மாமியாரை விடக்கூடாது. எங்க அப்பாவை பெத்த அம்மாவை எங்க ஸ்டெப் மதர், எங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சி தான். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது விருந்து வீட்டுக்கு போனாங்கன்னா லட்டு போடுவாங்க, ஜாங்கிரி போடுவாங்க. இந்த ரெண்டு தான் எங்க வீட்டுல விசேஷமா போடுவாங்க. அதை அப்படியே எடுத்துக்கின்னு துணியில மடிச்சு மடியில வச்சுக்கிட்டு வருவாங்க. வந்து என்னை தேடுவாங்க, என்ன தாய் இல்லாத புள்ள, இந்திரா இந்திரா இந்திரான்னு வந்து என்னை பார்த்த உடனே கையில கொடுத்து, ఎవరికి చూపు వద్దురా போய் மருக தினேசிரா, மறைவாய் போய் சாப்பிட்டு வாங்க. இது எப்படியோ இந்த கொல்லிக்கண்ணிக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான், ஒண்ணு மேல ஒண்ணு சண்டை வச்சு அந்த அம்மாவை அடிச்சு தும்சம் பண்ணி பலமுறை நான் அழுது இருக்கிறேன். ஆத்திரமா வரும். ஒரு முறை கத்திய கையில எடுத்துட்டேன். அப்போ 6 வயசோ 7 வயசோ இருக்கும். வெட்டினோன்னு அப்படியே சிகு பிடிச்சு, சிகுன்னா தலைமயிர் பிடிச்சு அந்த வீட்டுல இருந்து இழுத்துக்குன்னு வர்றாங்க, தெருவுக்கு வரைக்கும் இழுத்துன்னு வர்றாங்க. தெருவுல எல்லாரும் பாக்குறாங்க, மே சர்சா சர்சா, இது செய்வது இது செய்வதுன்ற கத்துறாங்க. ஆனாலும் போட்டு உதைக்கும் பாருங்க. ஆனா என்னைக்கு நிர்கதியா கிடக்குது. யார் ஒரு குடி சோறு பென்ஷன் வாங்குது, 30,000 40,000 பென்ஷன் வாங்குது. ஆனாலும் ஆனா எங்க தம்பி மனைவி விடவே மாட்டாங்க அந்த அம்மாவை. எவ்வளோ கொடுமை பண்ணாலும் விடாம அந்த அம்மாவை என்னைய வரைக்கும் பராமரிச்சுன்னுக்குது. ஏறக்குறைய 90 வயசு இருக்கும் எங்க அம்மாவுக்கு. இப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பராமரிச்சுன்னு இருக்கு. அம்மா வீட்டுக்கு போனாலும் மாமியார கூடவே என்ன பண்ணுது, கூட்டின்னு போயிட்டு எத்தனை நாள் அங்க இருக்குதோ அத்தனை நாள் அந்த அம்மாவை அங்க வச்சிருக்குது. அப்பவும் திட்டு வாங்கும். ரட்சிக்கப்படாத ஒரு மாமியார மருமக எவ்வளவோ நேசிக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி மருமகளை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஞானசானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசி பாய் கரையெல்லாம் கூட, பாய் இல்லைன்னா டைல்ஸை கூட ஓட்ட விழுந்துரும், அந்த மாதிரி குதிச்சு எல்லாம் பண்றோம். ஆனா மாமியாரை பார்த்த உடனே மிளகா கிள்ளு வச்ச மாதிரி இருக்குது. எதுக்குன்னே தெரியல. இவங்க எப்படிங்க பரலோகத்துக்கு போவாங்க? சத்தியமா போக மாட்டாங்க. 90 வயசு பொம்பளைய கேள்விய கூட்டிக்கிட்டு அவ சுத்தரா, சின்ன பொண்ணு, என்னுடைய தாய்மாமா பொண்ணு. ஆச்சரியங்க அதெல்லாம். எப்போ போன் பண்ணாலும், మీ అమ్మని భద్రంగా పెట్టుకోండమ్మావా. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சில நேரத்துல திக்க திக்கையா பேசுவாங்களாம். பேச்சு யாரும் ஆள் தெரியல, அடையாளம் தெரியல, பேசுவாங்களாம். அவங்க சொல்ற முதல் வார்த்தை, ஏய் நான் சவுத்தி, நான் பட்டா கூத்துறா அப்படின்னு தான் திட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இந்த பொண்ணு ஏமாவத்தின்னு பேரு அப்படி கவனிச்சுக்கிறான்.
இப்படி எல்லாம் வாழ்க்கையில மருமகள் அங்க அமையறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி இந்த மாமியார் பாருங்க, இந்த மருமக பாருங்க, முந்தின நற்குணம், இப்போ பிந்தின நற்குணம். மோவாப் தேசத்திலேயே அவர் நற்குணசாலியா இருந்தால், இஸ்ரவேல் பெத்லகேம் வந்த பிறகு எப்படி இருக்கிறார்? நற்குணசாலியா இருக்கிறார். தரித்திரமான வாலிபர்கள் பின்னாலேயும் போல, கோட்டீஸ்வரனா இருக்கிற வாலிபர் பின்னாலேயும் போற. ஆண்டவர் குறிப்பிட்ட போவாசை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த போவாஸ் சொல்றாரு, என்னிடம் நெருங்கின உறவின் முறையான ஒருத்தர் இருக்கிறான், அவங்ககிட்ட பேசலாம், ஏத்துக்கிட்டா சரி, ஏத்துக்கலனாலும் சரி. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பூமியில வந்தாங்க போனாங்க, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மனுக்குலத்தின் பாவத்துக்காக சிலுவையிலே தொங்கினார், ரத்தம் எல்லாம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். கற்புள்ள கன்னிகையாகி தம்முடைய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை பரிசுத்தப்படுத்தி அவர் வருகையிலே சேர்த்துக் கொள்ளும்படிக்கு சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே கொஞ்ச காலம் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் வாழ்க்கை. ஒரு பாட்டே இருக்குது, இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். என்ன அருமையா ஆண்டவர் அழைக்கிறார். பொல்லாத காலம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த மூன்றாவது சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். நல்ல நேரமா? 2 Chronicles 16th chapter. தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. சகரியாவிலே பார்க்கிறோம், கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில இருக்கிற தூக்கு நூலை பார்க்கிறது. மாமியாரே, உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மருமகள் என்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. மருமகளே, உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மாமியார் என்கிற தூக்கு நூலை பார்க்கிறது. ஸ்டெப் மதராய் இருப்பாயானால் உனக்கு கொடுத்திருக்கிற முந்தின மனைவியுடைய பிள்ளைகளை பார்க்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் உன்னை கையிலே தூக்கு நூலாய் பார்க்கிறது. ஹலோ புருஷனே, கர்த்தருடைய கண்கள் புருஷனாகிய தூக்கு நூல் என்னும் உன்னை பார்க்கிறது. மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறவளே, நீ தூக்கு நூல், உன்னை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. வீட்டில இருக்கும்போது உன் புருஷனை எப்படி கவனிக்கிறாய்? வெளியிலே போன பிறகு எப்படி இருக்கிறாய்? உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? உன் பிள்ளைகளை எப்படி போஷிக்கிறாய்? உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் எப்படி நடத்துகிறாய் என்று பிள்ளைகள் என்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அந்த தூக்கு நூலுடைய அந்த கட்டையை பிடிக்கிறது மருமகள், மாமியார், புருஷன், மனைவி என்று சொல்லி பிள்ளைகள். உனக்கு கர்த்தர் கொடுத்த பெற்றோர்கள் என்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அல்லேலூயா.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கோ உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால் தேவன் வல்லமையை தருவார், பலமான கிரியைகளை செய்வார், பலமான காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ரொம்ப ஒரு சின்ன ஏக்கம் எனக்கு இருக்குது. நிறைய மருமகளுங்க மாமியார அத்தேன்னு கூப்பிட மாட்டேன்றாங்க. இவங்களை தமிழர்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமாகுது. மணி, உங்க மாமியார் எப்ப அத்தன்னு கூப்பிட்டுக்கிறியா? ஓ அக்கா, நல்ல நல்ல உறவு தான். மாமியார அத்தேன்னு வாய் நிறைய கூப்பிட்டா இப்படி இருக்கிற உறவு எப்படி சேரும்? ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள். எப்பவாவது நகோமி மாதிரி உன் மருமகளை என் மகளேன்னு கூப்பிட்டு இருக்கிறியா? அப்படி கூப்பிட்டு பாருங்க, இப்படி இருக்கிற உறவு இப்படி ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே ரொம்ப ரொம்ப பென்டாஸ்டிக்கான காரியம். உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம அப்படிதான், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் விளக்கண். இவங்களுக்கு சயின்ஸ் தெரியாது. ஒரு கண்ணு கெட்டு போச்சுன்னு வச்சுக்க, சுண்ணாம்பு போட்டு, அடுத்த கண்ணும் தானா அது அந்த கண்ணுல என்ன கெடுதி வந்ததோ அது அப்படியே அடுத்த கண்ணுக்கு என்ன பண்ணும்? டிரான்ஸ்பர் ஆகும். நம்ம நினைக்கிறோம் ஒரு கண்ணு வச்சா அது பேட்டரி கண்ணு மாதிரி பார்த்துன்னு இருக்கலாம். கொஞ்ச நாள் தான் அந்த பேட்டரி கண்ணில் நீ பார்க்க முடியும். எந்த கண்ணுக்கு என்ன பாதிப்பு வந்ததோ அந்த பாதிப்பு வந்துடும். கன்னியாகுமரியில் ஒரு சிஸ்டருக்கு கிளைகோமான ஒரு நோய் ஒரு கண்ணில் வந்தது. சென்னையில வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, மாறல. ரெண்டாவது கண்ணுக்கும் அது வந்துடுச்சு. இப்ப 2 கண்ணையும் எடுத்துட்டாங்க. கண் இல்லாம தான் அலை. ஏங்க, கர்த்தர் கொடுத்த நாட்களை கர்த்தருக்காக பயன்படுத்தாம புகுந்த வீட்டை கேவலப்படுத்தி, புகுந்த வீட்டை அவமானப்படுத்தி, மாமியார மாமனார அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு பெந்தகோஸ்து சபையில் இருக்கு. இப்போ மனம் திரும்பினாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆகவே நம்ம சரியா கற்றுக்கொள்ளணும். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை, தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. I spoke truth. நான் பேசுறது சத்தியம். You are accepted, not accepted. God spoke with all ways. God speaks to many ways. Today, God will speak with you. Hallelujah. ஆகவே நம்ம செபிக்க போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? சபையில இருக்கிற மாமியார் மருமகள் உறவு, மாமனார் மருமகன் உறவு பலப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் தாய் வீட்டில இருந்து வந்தா அவங்கள நேசிக்கிறதை விட தான் புருஷன் வீட்டில இருந்து வந்தா அவங்களையும் நேசிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 35 மார்க்காவது எடுத்து பாஸ் பண்ணணும். அப்படிப்பட்ட கிருபைய நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் தரும்படியாக யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்க போறா? எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பிதாவே, வாழ்த்துப்பட்ட அருமையான வேலைக்கா நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.
இது 33வது உபவாச நாளுக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். 32வது உபவாச நாளுக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ராஜா ஏசப்பா, இந்த வேலையில கர்த்தாவே ஆண்டவரே நீங்க சொன்ன எல்லா 33வது வார்த்தைகளுக்காய் உபவாச நாள் ஆண்டவரே 32. நாங்க உத்தம இருதயத்தோடு நடந்து கொண்டு இருக்க என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காய் ஆண்டவரே அதை கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. அதே மாதிரி ஆண்டவரே ராஜா சொல்லப்பட்ட குறிப்பு உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்க சபையில இருக்கிறதான் ஆண்டவரே ராஜா எல்லா மாமியாருக்காக நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மருமகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மாமனார்களுக்காக எல்லா மருமகன்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே ராஜா இங்க ரூத் நகோமி இவங்களுடைய ஆண்டவரே அருமையான உறவை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இதுல நீங்க பிரியமா இருக்கிறீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே என்ன சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவரை எந்த மாதிரியான பேச்சுக்கள் ஏச்சுக்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறதான இந்த உறவுல ஆண்டவரே ராஜா நிலைத்திருக்கத்தக்கதாய் அன்பாய் ஆண்டவரே இசப்பா பட்சமாய் இருக்கத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே ராஜா இசப்பா ஆண்டவரே வேற்றுமைகள் கருத்துகள் ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரை உலக மக்களோடு நம்ம வச்சுக்கொள்ளலாம் ஆண்டவரை. ஆனாலும் அதுவே கர்த்தர் விரும்புகிறது இல்லையப்பா. ஆனா ஆண்டவரே உறவுகளுக்குள்ள கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே நல்ல ஒரு விட்டு கொடுத்தல் இருந்து ஆண்டவரே நல்ல ஐக்கியம் காணப்பட்டு ஆண்டவரை எப்படி ஒருவருக்காய் ஒருவர் பட்சமாய் இருக்க ஒருவருக்காய் ஒருவர் ஆண்டவரை பரிதபிக்க தேவன் அப்படிப்பட்ட உறவுகளை எங்க சபையில ஆண்டவரை புதுப்பித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை யார் யாரெல்லாம் ஆண்டவரை இயேசப்பா எந்தெந்த மருமகள்கள் எல்லாம் ஆண்டவரை மாமியார் ஆண்டவரை இயேசப்பா அவங்க இருக்கட்டும், அவங்க எதனா பேசிட்டு போட்டோம், அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க, நான் செய்யணுமா நான் பண்ணணுமா பேசணுமா இப்படி இருக்கிற ஒவ்வொருத்தரோட இருதயத்திலும் என் தேவன் இந்த நாள்ல ஆண்டவரை நீங்க புதிய மாற்றத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல எங்க சபையில இருக்க எல்லா மாமியார்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தன்னுடைய மகளை பாவிப்பது போல நேசிப்பது போல ஆண்டவரே ராஜா தன்னுடைய மகனை திருமணம் செய்து இந்த வீட்டுக்கு வந்திருக்க அவர்களுக்கு ஏற்ற ஒரு மரியாதையை கொடுத்து கனத்தை கொடுத்து அவங்களை நேசிக்க அவங்களுடைய தேவைகளை குறித்து ஆண்டவரை அதிகமாய் பேச அவங்களோட இடைப்பட ஒரு நல்ல ஒரு நவமான இருதயத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரை. இவங்களும் ஒரு நாட்கள்ல மருமகள்களாய் தான் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க உணரும்படியாய் என் தேவன் இந்த நாட்கள்ல ராஜா இசப் அதிகமான கிருபைகளை அவங்களுக்கு தருவீராக. கர்த்தரை அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய சபைக்கு போறோம், ரூத் நகோமியை பார்த்து நிறைய பார்த்து இருக்கிறோம். கர்த்தர் எப்படி அன்பாகவே இருக்க சொல்றாரு. எவ்வளோ காரியங்களை படிச்சிருக்கிறோம், எவ்வளவோ சத்தியங்களை கேட்டு இருக்கிறோம், அந்நிய பாஷையில நிரம்புறோம், அந்நிய பாஷையினால நிரப்பப்பட்டு இருக்கிறோம், ஆவியில அதிகமா அனலா இருக்கும்னு சொல்லி எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரே அடிப்படையில ஆண்டவரே இந்த அன்பு இல்லைன்னு சொன்னா ஆண்டவரே இது எல்லாமே வீணாய் காணப்படும். ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே வருகைகளை கைவிடப்படாதபடிக்கு ஒவ்வொரு உறவுகளும் ஆண்டவரே எசப்பா ஆண்டவரே தங்களை சரிப்படுத்திக் கொள்ள இந்த நாள்ல ஒரு பெரிய கிருபை நீங்க ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க. அப்படியே எங்க சபையில இருக்கிறதான மருமகன்களுக்கும் மாமனாருக்கும் இடையே இருக்கிற எல்லா பேரியர்ஸ் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேலை உடைப்பீராக. ஆண்டவரே ராஜா ஒரு தகப்பனை பார்ப்பதை போல பார்க்கவும் அவர்கள் ஒரு மகனை பார்ப்பதை போல பார்க்கவும் விட்டு கொடுத்து பேசவும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருடைய சமூகத்துல வைத்து குடும்பமாய் ஜெபிக்கவும் இந்த தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை எங்க சபையில தேவன் அழகாய் மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மனஸ்தாபங்கள் எல்லா வைராக்கியங்கள் எல்லா கோபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை எறிந்து விட்டு ஆண்டவரை உண்மை பற்றின உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள உமக்கு சாட்சிகளா எப்படி இந்த உலகத்துல காணப்படணும்னு சொல்லி என் தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் பிடித்து கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள்ல கிருபை செய்வீராக. ஆண்டவரே ராஜா இசப்பா நீங்க ஆண்டவரை பலப்படுத்தும் ஆண்டவரே, நீங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரை. நல்ல சாட்சிகளை கேள்விப்பட கிருபை தாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆண்டவர் மருமகள் மாமியார் மாமனார் மருமகன் குடும்பங்களில் நல்ல உறவுகளை பலப்படுத்த போகிறதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக உலக நாடுகள்ல நம்முடைய நாட்டில நடக்கிற எல்லா ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து
ஊழியக்காருடைய பிரயாணங்களை, விசுவாசுடைய பிரயாணங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கும்படி, சபைகளிலே கர்த்தர் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும்படி, சபைகளிலே தேவன் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரும்படி அதற்காக ஒருவர் செபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிற ராஜா, துதிக்கிறோம். இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி. நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் ஆவியானவரே முக கோடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒப்புரவாக வேண்டும் என்று கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உங்களுடைய வார்த்தை உயிருள்ளது ஆண்டவரே, அதற்காக நன்றி. இந்த நாளில கூட கர்த்தாவே, உலகம் முழுகும் இந்திய தேசத்திலும் ஆண்டவரே, சென்னை பட்டணத்திலும் தமிழ்நாட்டிலும் ஆண்டவரே, மரமல் நகர் சுற்றியுள்ள 13 கிராமங்கள் நடக்கிற எல்லா ஊழியங்களையும், சபை ஆராதனைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இருக்கிற எல்லா ஊழியக்காரையும் ஆண்டவரே கர்த்தாவே, தீர்க்கதரிசியும் சுவிசேஷங்களையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். சபைக்கு போகும்போது ஆண்டவரே, அவங்க எந்த வாகனத்துல போனாலும் எப்படி போனாலும் உடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாய் கடந்து போய் ஆண்டவரே சுகபத்திரமாய் சேர்த்து சுகபத்திரமாய் கொண்டு வந்து அவர்கள் வீடுகளில் சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசிகளையும் அப்படியாய் குடும்பமாய் ஆண்டவரே கர்த்தர் தாமே சபைக்கு குடும்பமாய் குடும்பத்தை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே நீர் என்பதை அறிந்து குடும்பமாய் சபைக்கு பத்திரமாய் சென்று பத்திரமாய் திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரையும் கர்த்தர் ரத்த கொட்டிகளாய் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் பலத்தினால் இடைக்கட்டி அவர்களை கர்த்தாவே ஆவியினால் அபிஷேகம் பண்ணி வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சபையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து புது ஆத்துமாக்கள் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியக்காரங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். எந்த பலவீனம் இருந்தாலும் எடுத்து போட்டு ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு ஆண்டவரே, நாங்கள் அவர் இங்க வந்ததுல இருந்து அந்த முழங்கால் படிக்கிட்டு சேர்ல கை வச்சு ஜெபிப்பாங்க. அப்படியா இந்த நாள்ல கூட கர்த்தர் தாமே முழங்கால்ல நல்ல ஒரு பலத்தையும் ஆண்டவரே கொடுத்து உங்களுடைய வார்த்தையை கொடுத்து விசுவாசிகள் கேட்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இதயத்திலே ஆண்டவரே கர்த்தரை அறிகிற அறிவிலே விசுவாசிகள் வளரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வதாக ஊழியங்கள் முழுவதுமாக டிராக்ஸ் ஊழியம், தெரு பிரசங்கம் ஆண்டவரே, கிராம ஊழியங்கள், சபையில நடக்கிற எல்லா சபை ஆராதனை, எத்தனை ஆராதனை நடந்தாலும் அத்தனை ஆராதனையிலும் தேவ நாம மகிமைப்பட்டு சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியா தலையினால் அபிஷேகம் பண்ணி பிள்ளைகளை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை பற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியா நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாக நம்முடைய சபையில, எல்லா சபைகள்ல இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம், அந்த ஒரு சிறியவனை, அதாவது பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில நடத்தி முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அப்படி சிறுவர் ஊழியம் செய்கிற சகோதரிகளோ சகோதரர்களோ அந்த பிள்ளைகள் மேல ரொம்ப அக்கறை வைத்து அந்த பிள்ளைகளுக்காக செபித்து அந்த ஊழியத்தை செய்யணும். அப்படி சபையில கூட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு அலட்சியமா இருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. பிள்ளைகளை நல்ல வசனங்களை மனப்பாடம் பண்ண வைக்கணும், என்கரேஜ் பண்ணணும். அப்படிப்பட்ட காரியங்கள் சண்டே கிளாஸ்ல, அதே மாதிரி வாலிபர்களுக்கு நடத்தும் போது அவங்க நல்ல வாலிபர் பிள்ளைகளுக்காக ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி சொல்லி செபிச்சு அவங்களுக்கு நடத்தும் போது அந்த வாலிபர்களும் மாறுவாங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்னே இல்லை. போவாஸ், அதாவது மோவாப் தேசத்து பெண்ணை ஆண்டவர் மாற்றி இயேசு கிறிஸ்து கொல்லுப்பாட்டியா வைக்க அவரால் முடியுமானா இதை கூட செய்ய அவரால் முடியும். இதற்காக ஒருவர் சுருக்கமா செபிக்கலாம். ஸ்தோத்திரமே சப்பா, ஸ்தோதரிக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக கூட நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாள்ல கூட ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த சொன்ன குறிப்புக்காக கூட ஜெபிக்கிற ராஜா. சிறு பிள்ளைகளை ஆண்டவரே ஏசப்பா பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியில நடத்து, அதை முதிர் வயது விடாதிருப்பான் என்று சொல்லி இருக்க வேத வசனத்தின்படியாய் ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் சிறு பிள்ளைகளை ஆண்டவரே ஏசப்பா நேர்த்தியான ஆண்டவரே ஏசப்பா வழியில நடத்த தேவன் நீங்க உதவி செய்யுங்க. இந்த கனமான ஊழியத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்து
கொடுத்திருக்கீங்க ராஜா. அந்த கனமான ஊழியத்திற்குரிய ஆண்டவரே இயேசப்பா பாரம் ஆண்டவரே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை குறித்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து ஆண்டவரே இயேசப்பா ஜெபித்து இந்த ஊழியங்களை நடத்தும்படியாய் ஆண்டவரே இயேசப்பா சிறு பிள்ளைகளை ஊழியம் செய்கிற எனக்கும் ஆண்டவரே இயேசப்பா நீங்க ஞானத்தை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறார் ராஜா. அதே போல ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவரே எப்படி எஸ்ரா நியாய பிரமாணத்துல படித்து தேறின ஆண்டவரே வேதபாரனாய் இருந்தானே கர்த்தாவே, அதே போல ஆண்டவரே இயேசப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு வேத வசனமானது பசுமரத்தாணியை போல ஆண்டவரே சிறு பிள்ளைகளுடைய ஆண்டவரே இருதயத்துல பதிய என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்குரிய ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு எடுக்கிறவங்களை கூட ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உடைய வேத வசனத்தின் மாத்திரம் தான் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த வேத வசனம் உயிருள்ளதா இருக்கிறது கர்த்தாவே. ஸ்தோத்திரம், அந்த வசனத்தின் மூலியமாய் அவர்களை நடத்த என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த 2 ஊழியங்களையும் உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம் கர்த்தர். நீங்க ஆண்டவரே அவர்களுக்குரிய மாற்றங்களை கொடுத்து ஆண்டவரே இனி வரும் நாட்கள்ல ஆண்டவரே சப்பா ஆண்டவரே எப்படி ரூத்துக்குள்ளே ஆண்டவரே முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் மொத்தமா இருக்கிறது போல ஆண்டவரே முந்தின ஆண்டவரே நடக்கையை பார்க்கலும் இனி வரும் காலங்கள்ல இருக்கிற அவருடைய நடக்கையில ஆண்டவரே ஒரு உத்தமம் இருக்க என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. அப்படி செய்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல வாடகை சபைகளை எடுத்து நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு தடைகள் வராதபடிக்கு, மத துவேஷம் பண்ணுகிறவர்களுக்கு பிரச்சனை வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் சாதகமாக்கி அவர்கள் சுகமாய் வந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையினுடைய வேலைகள் எல்லாம் நவம்பருக்குள்ளே முடித்து சபை மறுபடியும் நம்முடைய கிருபையினாலே ஒயிட் வாஷ் பண்ணி எல்லா விதத்திலும் நேர்த்தியாக வைக்க இந்த ஜன்னங்கள்லாம் நல்ல ஒரு ஸ்கர்ட், அதாவது அந்த திரை போட்டு ஒழுங்கு கிரமமாக வைக்க கர்த்தர் ஆவியானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். சொன்னதை செய்திருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு நேராக நடத்தும்படி அதிசயங்களை செய்யும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் கிருபை உங்களில் இருப்பதாக. ஆயத்தமாகி சபைக்கு வாருங்கள்.